வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை விட வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதே உண்மை. வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக உடையவர்களே தமிழர்கள். இந்த உண்மையை உணர்ந்து நடந்தாலே நமது வாழ்விலும் அருள் இருக்கும். இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஏராளமான சிவன் கோவில்கள் தமிழகமெங்கும் உள்ளன. பாடல் பெற்ற சிவத்தலங்களுடன் கூடிய வேறு பழமையான திருக்கோவில்களும் உள்ளன. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் நீடூர் ஈஸ்வரன் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். மூவர் பெருமக்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இந்த நீடூர் சிவத்தலமும் ஒன்று. அப்பர் என்று இறைவனே அழைத்த திருநாவுக்கரசரும் தோழனே என்று இறைவனே அழைத்த சுந்தரரும் பாடிப் பரவிய இந்த நீடூர் திருத்தலம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு என்ற ஊருக்கு செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பே சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். எல்லா சிவத்தலங்களுக்கும் ஒரு தலவரலாறு இருப்பதைப் போல இந்த திருத்தலத்திற்கும் ஒரு புராதன தலவரலாறு இருக்கிறது. இந்திரலோகத்தின் தலைவனாகவும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கும் தேவேந்திரன் சிவபெருமானை வணங்கி அருள் பெறும் வகையில் பூலோகத்தில் பல தலங்களுக்கும் சென்று வழிபட்டு பேறு பெற்றிருப்பதாக பல கோயிலின் தலபுராணங்கள் தெரிவிக்கின்றன. அதே மாதிரி இந்த நீடூர் சிவன் கோயில் தலபுராணமும் தெரிவிக்கிறது. இந்த திருக்கோயிலில் இருக்கும் சிவலிங்கம் தேவேந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதுவும் காவிரி ஆற்றங்கரை மணலால் தேவேந்திரன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமே இங்கே மூலவராக இருக்கிறது. இதற்கு சான்றாக இன்றும் இந்த மூலவர் லிங்கத்தின் மீது தேவேந்திரனின் விரல் பதிவு காணப்படுகிறது.
இந்த நீடூர் சிவன் கோயிலின் இறைவனை காளி வழிபட்டு பேறு பெற்றதாக கூறுகிறார்கள். 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து போற்றப்படும் முனையாடுவார் இத்திருத்தல இறைவனையே வழிபடு தெய்வமாக கொண்டு வணங்கி திருவடி பேறு பெற்றதாக சொல்கிறார்கள். மகிழம் மரமே தலமரமாக அமைந்திருக்கும் இந்த திருக்கோவில் சோழர் காலத்தில், அதாவது 800 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கும் மாங்கணபதி சன்னதி திருக்கோவிலை விட மிகவும் பழமையானது என்று கருதப்படுகிறது. இந்த நீடூர் சிவன் கோயிலில் குடிகொண்டிருக்கும் இறைவனின் திருப்பெயர் அருள்மிகு சோமநாத சுவாமி என்பதாகும். இந்த திருக்கோயிலின் அம்மை திருப்பெயர் வேயுறு தோழியம்மை என்பதாகும். உற்சவராக இருக்கும் இறைவனை ஆனந்த தாண்டவமூர்த்தி என்றே அழைக்கிறார்கள். மகிழமரமே தலமரமாக விளங்கும் இந்த திருக்கோயிலில் இருக்கும் மூலவரை இந்திரன் மட்டுமன்றி சூரியனும் சந்திரனும் வணங்கி பேறு பெற்றிருப்பதாக தலபுராணம் கூறுகிறது. சந்திரன் வழிபட்டதால் இறைவனுக்கு சோமநாத சுவாமி என்ற பெயர் வழங்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய இந்த திருத்தலம் 2 பிரகாரங்கள் கொண்டதாக இருக்கிறது. சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி உட்பட விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், கஜலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, பிரம்மா, விஷ்ணு, சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன. இங்கே உள்ள மாங்கணபதி சாந்த முகத்துடன் காட்சியளிக்கிறார். இந்த சன்னதி திருக்கோயிலை விட மிக பழமையானது. இந்த சுவாமியானது காவேரி மணலால் தேவேந்திரன் பிடிச்சி வச்சு பூஜை பண்ண மணல் லிங்கம்.
அப்பர் சுந்தரர் 2 பேரால் பாடல் பெற்ற ஸ்தலம். 63 நாயன்மாரில் முனைடுவார் நாயனாரனர் இந்த ஆலயத்திலே அவதரித்து முக்தி பெற்ற ஸ்தலம். மார்கழி மாதம் துவாதசி திதி என்று இங்கு தேவேந்திரன் பூஜையானது சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. ஆடி மாதம் கற்கடக பூஜை என்று சொல்லக்கூடிய நண்டு பூஜை பண்ணி முக்தி பெற்ற ஸ்தலமானதால் அவர் பூஜை பண்ண ஆடி மாதம் பௌர்ணமி என்று கற்கடக பூஜை நடைபெறுகின்றது. பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தன்று முனைடுவார் நாயனார் அவதரித்து முக்தி பெற்ற ஸ்தலமானதால் அவரது குரு பூஜையானது நடைபெறுகின்றது. இப்போ காமிக்கிற சிவபெருமானது காவேரி மணல் தேவேந்திரன் பிடிச்சி வச்சு பூஜை பண்ண மணல் லிங்கம், சந்தனப்பட்டு போட்டு இந்த இடத்துல ஒரு துவாரம், இந்த இடத்துலலாம் அப்படியே இந்த விரல்லாம் பதிஞ்சிருக்கும். நண்டு பூஜை பண்ணி இந்த மணல் லிங்கங்கிறதுனால இதில் அப்படியே முக்தி ஆகிடுச்சு. இந்த ஓட்டை நண்டு பூஜை பண்ணி முக்தி பெற்ற ஸ்தலம், அப்பர் சுந்தரரால் பாடப்பெற்ற ஸ்தலம். சோழ காலத்து திருக்கோயில் என்பதால் மண்டபங்கள், தூண்கள் என கட்டிடக்கலை நுணுக்கங்கள் பிரமிக்க வைக்கின்றன. மார்கழி மாதம் தேவேந்திர பூஜையும், நண்டு பூஜித்த வரலாற்று அடிப்படையில் ஆடி பௌர்ணமியில் கற்கடக பூஜையும், பங்குனி மாதம் முனையாடுவார் குரு பூஜையும் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன. ஞானமும் கல்வியும் பெற இத்திருக்கோயிலுக்கு வந்து சோமநாத சுவாமியையும் வேயுரு தோழியம்மையையும் வணங்கினால் போதுமென்கிறார்கள். ஆலயம் சென்று இறைவனை தொழுவதே கற்றதனால் ஆய பயன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இறைவனை எப்படி தொழுவது என்ற கேள்விக்கு விடையாகவே பக்தி இலக்கியங்கள் உள்ளன. இறைவனை தொழுவது என்பது இறைவனின் புகழை பாடுவதே ஆகும். அந்த வகையில் இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அனுபூதி பாடல் கெடுவாய் மனனே என்ற பாடல். அப்பாடலின் 2வது பகுதியாக இப்பொழுது இங்கே விளக்கம் பெறுகின்றது. இந்த பாடலின் முற்பகுதியில் தன் உள்ளத்தை நோக்கி அவர் உபதேசம் செய்ததைப் போல அமைந்திருக்கிறது. மகான்கள் ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்பதற்கு மேற்கோளாக பட்டினத்தாருடைய பாடலை பார்த்தோம். அதன் விளைவாக என்னென்ன செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாதர் சொல்லியிருக்கின்றார் என்றும் பார்த்தோம். அந்த பாடலை 2வது பகுதியாக இப்பொழுது பார்க்கலாம். கெடுவாய் மனனே கதி கேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சொடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. ஏ மனமே, கெட்டுப்போகக்கூடிய மனதே, கண்ட வழிகளிலும் போய் கெட்டுப்போகக்கூடிய மனதே, உனக்கு நல்ல கதி சொல்கின்றேன் கேள். உயர்ந்த நிலையை அடையலாம். மறைத்து வைத்து கொள்ளாமல், வஞ்சனை இல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொஞ்சமாவது கொடு. கொடுக்கும் பொழுது நான் தான் கொடுக்கிறேன், நான் தான் கொடுத்தேன் என்கின்ற அந்த எண்ணத்துடன் கொடுக்காதே. முருகப்பெருமானுடைய அந்த 2 திருவடிகளை நினைத்து கொண்டு கொடு. நாமும் நலம் பெறலாம், நம் சந்ததிகளும் நலம் பெறுவார்கள். இப்படி நாம் செய்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்று பாடலின் பிற்பகுதியில் சொல்கின்றார். சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. அபூர்வமான வாக்குகள் இவை.
அப்படி கொடுத்துவிட்டு அந்த சிந்தனையே இல்லாமல் இருக்கின்றோம் அல்லவா? அப்படி இருந்து இப்படி தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்வதென்றால் இப்படி உட்கார்ந்து கொண்டு இப்படி அது அல்ல. இறைவனுடைய சிந்தனை உங்கள் உள்ளே பெருக 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 ஆத்ம ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று சொல்கின்றோமே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அவர் வாடினாராம் வள்ளலார். தெரிகின்றதா? அப்படிப்பட்ட நிலையை நாம் மெல்ல அடைவதற்கு முயற்சி செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. வேதனை சரி, அது என்ன நெடுவேதனை? சந்தேகம் வருகின்றதல்லவா? 3 விதமான வேதனைகள் உண்டு. ஒன்று, நம் உடல் காரணமாக வந்திருக்கக்கூடிய வேதனைகள், நோய், மனசு கஷ்டம், நஷ்டம், இவைகள். 2வது, நம் உற்றார் உறவினர், நம் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களால் வரக்கூடியது 2வது. 3வது, தெய்வத்தால் வரக்கூடிய அந்த வேதனை. அதுதான் போன பிறவியினுடைய தொடர்பு என்று சொல்கின்றோம். எங்கெல்லாமோ சென்று பார்ப்போம். எவ்வளவோ உயர்ந்தவர்கள், படிப்பிலும் பணத்திலும் பதவியிலும் மருத்துவத்திலும் உயர்ந்தவர்கள் கூட முயற்சி செய்தாலும் நம்முடைய அந்த வினைகள் தீராது, தீவினைகள். அதுதான் தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட வினை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட 3 விதமான வேதனைகளையும் சொல்லித்தான் அருணகிரிநாதர் அவனுடைய அந்த ஒளிமயமான ஜோதிமயமான திருவடிகளை நினைத்து தியானம் செய், இவைகளெல்லாம் தானே போய்விடும். சுடுவாய், எல்லா நெடுவேதனைகளும் ஓடிப்போய்விடும். ஓடிப்போய்விட்டால் மறுமுறை நம்மை அவை பற்றி கொண்டால் என்ன செய்வது என்று ஒரு எண்ணம் வருகின்றதல்லவா? அவைகள் பற்றாது. காரணம், அந்த வேதனைகள் அப்படியே முழுமையாக நம்மை விட்டு விலகாது. தூளாகி விலகி போய்விடுவோம். தூளானது மறுபடியும் ஒன்று கூடுவது கடினமல்லவா? அதன் காரணமாகத்தான் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே என்று சொன்னார் அருணகிரிநாதர். அதன் பிற்பாடு பாடலின் நிறைவு பகுதியில் விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே என்றார். எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வராதவாறு எல்லா வினைகளையும் விட்டுவிடு. இதற்கு நேரடியாக பொருள் கொண்டால் எல்லா செயல்களையும் விட்டுவிடு என்று பொருள் வரும். பகவத்கீதை உள்பட அது எந்த நூலாக இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு மூக்கை பிடித்து கொண்டு உட்கார், இல்லை. நீ செயல்களை செய். அவைகளிலிருந்து நான் 5 ரூபா போட்டிருக்கேன், அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்கல, நான் ஒரு 5000 கோடி வந்தால் போகிறோம். எப்படி இருக்குது கதை? முதல் 5 ரூபாய் எதிர்பார்ப்பு, 5000 கோடி எதிர்பார்த்த அளவு வந்தால் மனம் மகிழாது. என்ன சார் இது வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொல்லிவிடுவோம். எதிர்பார்த்தது வராவிட்டால் அவன்லாம் நல்லா இருக்கானே என்று பொறாமை வசப்பட்டு விடுவோம். இந்த இடத்தில் விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்று 2 முறை சொல்ல காரணம், நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய 2லும் நாம் பற்று இல்லாமல் அவைகளை செயலாற்ற வேண்டுமாம். கெட்ட செயல்களை, தீவினைகளை சரி, நல்வினைகளை ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு சந்தேகம் வருகின்றதல்லவா? தீவினை என்பது இரும்பு விலங்கு, நல்வினை என்பது தங்க விலங்கு. 2 கிளிகளை பிடித்திருக்கிறோம். அதில் ஒரு கிளியை இரும்பு கூட்டில் அடைத்து வைத்திருக்கிறோம், ஒரு கிளியை தங்க கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறோம். எந்த கூண்டாக இருந்தால் என்ன, கிளி சிறைப்பட்டிருக்கிறதல்லவா? அதுபோல நல்வினைகளாக இருந்தாலும் சரி, அது மறுபிறவியில் நம்மை தள்ளிவிடும் கொண்டு போய். அதன் காரணமாகத்தான் இருவினை ஒப்பு மல பரிபாகம் என்று சித்தாந்தத்திலெல்லாம் சொல்லுவார்கள். இந்த பற்றுதல் நம்மை பற்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அடுத்தவர்களுக்கு கொடு, ஆறுமுகனை நினைத்து கொண்டு கொடு, வடிவில் இறைத்தாள் நினைவாய் இடுவாய் என்றார் அருணகிரிநாதர். ஆகவே அந்த முருகப்பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்து அருளி எல்லா விதமான தீவினைகளும் தூள்படும்படியாக செய்து நல்வினைகளை அவனுடைய திருவடிகளில் சிந்தனையுடன் நாம் செய்யுமாறு நம்மைக்கு அருள் செய்து எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருளுமாறு அவனிடம் வேண்டுவோம். ஆறுமுகன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி. மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.